அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். 6 நல்ல விஷயம் சொல்ல போகிறேன். 6 விதமான காரியம். இந்த 6 விதமான காரியங்களை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எண்ணிலடங்காத நன்மை கிடைக்கும். நன்மை அப்படி ஒரு நன்மைங்க. எண்ணில் அடக்க முடியாத அளவுக்கு நன்மை கிடைக்கும். ஹஜ்ரத், நீங்கள் போடுற முன்னுரையே பெருசாக இருக்க, என்னன்றதை அந்த 6 சீக்கிரம் சொல்லிடுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா தெரியுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல நம்ம சேனலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அந்த பெல் ஐக்கானை அமைக்கிங்க. நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சு சொன்னால் உங்கள் நண்பர்களோடு, குடும்பத்தினரோடு, உங்களுக்கு தெரிந்த தோழர்களோடு இதை பகிர்ந்துவதன் வழியாக நன்மையில் நம்ம எல்லாருமே கூட்டாளியாக ஆகிக்கொள்ளலாம் என்ற நல்ல எண்ணத்தோடு இதை சொல்லிவிட்டு காணொளிக்குள்ளே போகிறேன். 6 விஷயங்க, நிறைய நன்மை தரும். அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரக்அத்தா அல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி தொழக்கூடிய 2 ரக்காய் சுன்னத்து. ஃபஜ்ர் தொழுகையை இங்கே அசைலும் ஒசன் தள்ளுன்னு இருக்குதே அப்படின்னு நீங்கள் உங்களில் சில பேருடைய உள்ளத்தில் ஓடுற எண்ணம் அந்த வார்த்தைகளாக வர்றது எனக்கு தெரியுது, புரியுது. ஆனாலும் சொல்கிறேன், ஃபஜ்ர் தொழுகை பெரிய பாக்கியமானது. அது அந்த ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத் தொழக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா உள்ளபடியே இந்த உலகமே அவர் கையில் கொடுத்த மாதிரி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைரும் மின துன்யா ஒமா ஃபீஹா. இந்த உலகமும் இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ இது எல்லாத்தையும் விட தி பெஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபஜருக்கு முன்னாடி அவர் தொழக்கூடிய அந்த 2 ரக்காய் சுன்னத்து அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த விஷயத்தை விட, இந்த காரியத்தை விட, இதை விட, அதை விடன்னு சொல்லாமல் ஹோல்சேலாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இந்த உலகத்தில் என்னெல்லாம் உண்டோ நீங்கள் எல்லாம் எதை விட அதை விடன்னு சொல்லி எல்லாமே இந்த உலகத்தில் தான் இருக்கும். எல்லாத்தையும் விட தி பெஸ்ட்டு என்னென்னா அந்த 2 ரக்காயத்து ஃபஜருடைய முன் சுன்னத் தொழக்கூடிய தொழுகை தான் அப்படின்னாங்க. அப்போ அந்த ஒரு விஷயம் அதில் கவனிச்சுக்கணும். ரக்காத்தா அல் ஃபஜர் தொழுகைக்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்காய் சுன்னத். இது ஃபஸ்ட் ஒன். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆயத்துல் குர்சி எப்போ ஓதணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபரதான தொழுகைக்கு பின்னாடி ஓதணும். நீங்கள் எப்போல்லாம் ஃபரதை தொழுது முடிச்சிங்களோ முடித்த உடனேயே நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு காரியம் என்ன அப்படின்னா ஆயத்துல் குர்சி கடகடன்னு ஓதிடணும். ஏன் அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளோ பெரிய நன்மை பாருங்கள். இந்த காரியத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, இன்றைக்கி இந்த காணொலி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வக்திலிருந்து இந்த அமலை செய்ய ஆரம்பிச்சிடணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும் உங்களுக்கும் எனக்கும். ரசூல் சொன்னாங்க, லம் யம்னஹு துஹூலுல் ஜன்னா இல்லா ஐ யமூத். சொர்க்கத்தில் அவர் நுழைவார், அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் தடையாக இருப்பது ஒன்றே ஒன்று தான். என்ன? மரணம். அப்படின்னா என்னன்னு புரியுதா? மரணம் என்பதை அவர் அடைந்து விட்டால், அந்த மரணத்தின் திரை நகர்ந்து விட்டால் நேரடியாக அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். அப்படின்னா என்னது அர்த்தம்? டெய்லி யார் ஃபரலான தொழுகைக்கு 5 நேர தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி ஓதிட்டு வரக்கூடிய பழக்கம் இருக்கோ அவருக்கும் சொர்க்கத்துக்கும் என்ன மட்டும் தடையாக இருக்குன்னா மரணம் தான் தடையாக இருக்குது. மரணப்பட்டு போயிட்டாருன்னா, மரணம் நிகழ்ந்து போச்சுன்னா டைரெக்டாக அவர் சொர்க்கத்தான் போவார் நாங்கள் சொல்ல. அப்போது எவ்வளோ பெரிய நன்மைன்னு பாருங்கள். இந்த விஷயத்தில் கவனம் எடுத்தால் எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்கிறதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது 2வது விஷயம். 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வித்ருடைய தொழுகையை மறக்காமல் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வித்ருடைய தொழுகை. வித்ரு எப்போ தொழுவோம்? அந்த டேயினுடைய லாஸ்ட் தொழுகை வித்ரு. இஷாவெல்லாம் முடிஞ்ச பின்னாடி கடைசியில் சுன்னத்தெல்லாம் படித்த பின்னாடி கடைசியில் படிக்கக்கூடிய தொழுகை வித்ரு. வித்ருடைய தொழுகை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ வித்ருன். அல்லாஹ் என்பவன் ஒற்றையானவன். அவன் ஒற்றைப்படையை நேசிக்கிறான், வித்திரை நேசிக்கிறான். அந்த டைரக்ட் அர்த்தமே கொடுக்கலாம். எப்படின்னா வித்ரு தொழக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அதனால தான் எதையுமே நம்முடைய முன்னோர்கள் 1, 3, 5, 9, 11 அப்படின்ற மாதிரி ஒற்றைப்படையில் ஒரு சில காரியங்களை செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? இது எதுக்குன்னா அல்லாஹ்வுக்கு ஒற்றைப்படை பிடிக்குன்ற எண்ணத்தில். அப்போது ஒற்றைப்படையாக தொழக்கூடிய அந்த தொழுகை வித்ரு தொழுகையை அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த தொழக்கூடிய மக்கள் அல்லாஹ் பிரியப்படுறான் அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ 3வது விஷயம், அபரிமிதமான நன்மை. அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கிறது சாதாரண காரியமாக வித்ரு தொழக்கூடியவர்கள் கிடைச்சிருது. 4வது என்ன அப்படின்னா அத்துஆஉ ஃபி ஆகிரி சுலுசுல் லைல். இரவினுடைய கடைசி பகுதியில் துஆ செய்கிறது. இரவினுடைய கடைசி பகுதி அப்படின்னா சுபுஹ் தொழுகைக்கு முன்னாடி, அதாவது சுபுஹினுடைய வக்து வர்றதுக்கு முன்னாடி
தஹஜ்ஜத் தொழுகையினுடைய கடைசி நேரத்தில் துவா செய்கிறது. அந்த துவா இருக்குது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, அல்லாஹ் பூமி எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ அதுக்கு மேலே எந்த வானம் இருக்குதோ அங்கே இறங்கி வந்து யாரெல்லாம் அந்த நேரத்தில் துவா செய்கிறாங்களோ அவங்களுடைய துவாவெல்லாம் அல்லாஹ் கபூல் செய்கிறான். இது 4வது. 5வது என்ன அப்படின்னா சூரத்துல் இஹ்லாஸ். சூரத்துல் இஹ்லாஸ்னா குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா. அந்த சூறாவை யார் டெய்லி 10 தடவை ஓதுறாரோ, எத்தனை தடவைங்க? 10 தடவை. யார் குல் ஹுவல்லா சூறாவை தினசரி 10 முறை ஓதுகிறாரோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பனல்லாஹு லஹு கஸ்ரன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி விடுகிறான், ஒரு பேலஸ் உருவாக்கிறான் அல்லாஹ். யாருக்குங்க? யார் டெய்லி சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இந்த குட்டி சூறாவை யார் டெய்லி 10 தடவை ஓதுறாங்களோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் மாளிகையே கட்டுறான் அப்படின்னாங்க. எவ்வளோ பெரிய நண்பன் பாருங்களேன். இது 5வது. 6வது முக்கியமானது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம். யார் இந்த திக்ரை சொல்கிறாங்களோ இது சாதாரண திக்ர் அல்ல, கன்சும் மின் குனூசில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய புதையல்களில் ஒன்று அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். சொர்க்கத்தில் உலகத்தில் புதையல் எடுத்தாலே எம்பிட்டு பெரிய சந்தோஷம், எம்பிட்டு பெரிய ஆனந்தம். அதில் ஓட்டானா இருந்தாலும் புதையல் தானே. ஆமாம் தானே. கிடைச்சது கொஞ்சமாக இருந்தாலும் புதையல் மூலமாக கிடைச்சதுன்னா எவ்வளோ பெரிய ஆனந்தம் கிடைக்குது. சொர்க்கத்தினுடைய புதையல் ரசூலுல்லாஹ் எதை அடையாளப்படுத்துகிறாங்கன்னா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில். அப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சாதாரண திக்ருன்னு, ஆனால் சொர்க்கத்து புதையல் அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக்கணும். எனவே அன்பான சகோதரர்கள், இந்த 6 விஷயமும் எண்ணிலடங்கா, நான் ஆரம்பத்தில் சொன்ன இருக்கா, எண்ணிலடங்காத நன்மையை தரக்கூடியது. இந்த 6ஐயும் மறுபடியும் உங்கள் கவனத்துக்கு ரீட் பண்ணி விட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபஜருக்கு முன்னால் தொழக்கூடிய முன்சுன்னத் 2 ரக்காயத். 2வது, ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய ஆயத்துல் குர்சி. 3வது, தினசரி நாம் தொழுகையை முடிக்கும் நேரத்தில் தொழக்கூடிய வித்ருடைய தொழுகை இஷாவுக்கு பிறகு. 4வது, தஹஜ்ஜத்தினுடைய கடைசி நேரத்தில் ஃபஜருக்கு முன்னால், ஃபஜருடைய நேரம் உதயமாகுவதற்கு முன்னால் கேட்கக்கூடிய துவா. 5வது, இஹ்லாஸ் சூறாவை குல் ஹுவல்லாஹ் சூறாவை தினசரி 10 முறை ஓதுவது. 6வது, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம். இந்த 6 விஷயமும் அதிகப்படியான நன்மையை நமக்கு பெற்று தருகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அதையெல்லாம் செய்வதற்கான நசீபை உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். பிடித்திருந்தால் இந்த காணொலியை சேவ் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த நண்பர்களோடு, குடும்பத்தினரோடு தொடர்ந்து இதுபோன்ற விஷயங்களை நீங்கள் பகிருங்கள். நன்மைகளில் நம் எல்லோரும் இணைந்து கூட்டாளியாக ஆகிக்கொள்ளலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம்.